18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சினிமால முதல்ல பார்க்க போறது பொங்கல் திருவிழா. ஆமாங்க, இனி பொங்கல் கடந்து போய் ஒரு மாசம் ஆனாலும் திருவிழா தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருப்போம். கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் கொண்டாடி இருக்கிறாரு. பாப்போமா? அப்புறம் பொங்கல் விழால சிலம்பம் சுத்தலனா சரியா வருமா அப்படின்னு முதலமைச்சர் சிலம்பம் சுத்தி காமிச்சிருக்கார். என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சியில ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசா கண்டுபிடிச்சாலும் ஓல்ட் இஸ் கோல்டு தாங்க. பழசுக்கு இணை வருமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்ல கேட்டிருப்போம். அதுலேயும் இந்த விண்டேஜ் கார்லாம் இருக்குல்ல, அதை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் நிறைய பேருக்கு வந்துடும். அப்படிதான் முதலமைச்சருக்கும் விண்டேஜ் கார்லாம் பயங்கரமாக பிடிக்கும் போல் இருக்கு. காலையில் நடைபயிற்சி போயிட்டு விண்டேஜ் கார் அவரே ஓட்டி ஒரு ரைடு போயிருக்கார். வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுறதுக்கு ஏகப்பட்ட பேர் விருப்பமனு கொடுத்துருக்காங்க. விருப்பமனு கொடுத்தவங்களுக்கு நேர்காணலும் நடந்துகிட்டு இருக்கு. என்னையும் நேர்காணல் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தங்க என்ட்ரி கொடுக்க அவங்கள தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அப்படி யாரை நிறுத்திட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கள நிறுத்திட்டாங்கப்பா. நீ கார வெளியாடு, எல்லா ஓட்டங்களை கூட்ட கார வெளியாடு. வண்டி அடுத்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவம்ப்பா. என்னன்னா, இந்திய கிரிக்கெட் வீரர் கவாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு கிட்டாரை பரிசா கொடுத்துருக்காரு. இத்தா தண்டிக்கு தெரியுமா, பேட் சைஸ்ல கொடுத்துருக்காரு. இது என்னப்பா விசேஷம் கேட்டீங்கன்னா, அவர் யாருக்கு கொடுத்தாரு அப்படின்றது தான். உலக கோப்பையில மகளிர் அணி கோப்பையை வெல்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்த ஜெமிமாக்கு ஒரு அன்பு பரிசு கொடுத்திருக்காரு. What the heck? No way. This is so cool. Wow. Oh, crazy. A guitar shaped in a bat. Wow. Wow. There you are. I don't know if I should go bat with this or play the guitar with this. Well, both. Both. As it is when you bat, it's like music. Yeah. So. கண்டுபிடிச்சு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கு. மகாராஷ்டிரால நாய் வடிவில் ரோபோ இருக்குல்ல, கையெல்லாம் கொடுத்து ஷேக்கெல்லாம் பண்ணும், வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு.
ஏன் சார் இந்த ஜனநாயகன் பராசக்தி படத்துக்கு தணிக்கை சான்று கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட போராட்டமாக இருக்குது. அதுலேயும் பாருங்கள், ஜனநாயகனுக்கு இன்னும் கிடைக்கவில்லை, பராசக்திக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. இதில் இந்த சிபிஐ அமலாக்கத்துறை வரிசையில் மத்திய அரசு தணிக்கை வாரத்தையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆனது முதலமைச்சருக்கு தெரியாதா? பராசக்தி எப்படி சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணாங்க? எப்படி? அதாவது இடி, ஐடி, சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லி 1008 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பராசக்தி மட்டும் எப்படி ரிலீஸ் பண்ணிச்சு? பராசக்தி யாருடைய படம்? எப்படி ரிலீஸ் ஆச்சு? அது அவங்க சொல்ல முழுமையா சொல்ல முடியல. காஷ்மீர் ஃபைல்ஸ் ஏன் பையன் அண்ணா மாதிரி அது நான் படம் பார்க்கல, நீங்க பாத்தீங்களா? அண்ணாவோட வசனங்கள் வந்து கட் பண்ணிருக்காங்க. அது சென்சார் போர்டு அவங்களுடைய ரூல்ஸ் இருக்கும். இல்ல, காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்கள் எளிதா வெளியாகுது. ஆனா இப்போ உண்மையான இன்சிடென்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய படங்களுக்கு இவ்வளவு தடை. அதாவது உண்மையான இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் நீங்க சொல்ல முடியுமா? அண்ணாவோட பேசிய வசனங்கள் அதுல வந்து ஃபீட் செய்யப்படுது. ஏன் அண்ணா பார்த்தா என்ன பயம் அப்படி? அண்ணாவை பார்த்து யாரும் பயப்படலையே. அண்ணாவெல்லாம் நாங்க போற்றி போட்டு வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக எத்தனை இடங்கள் கேட்க இருக்குது அப்படின்ற கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்றார். பாஜக தரப்புல இருந்து அமைச்சரவையில பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு. நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல. 40 இடங்களும் 50 இடங்களும் அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். 50 இடங்கள் அது எப்படி நீங்க சொல்றது இல்ல, அது நாங்க முடிவு பண்ணுவோம். இரட்டை எண்ணிக்கையில் நடக்கும். அதாவது இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார். 11 இருக்கு, 20 இருக்கு. 20 இருக்கு, 30 இருக்கு. கம்மியா கேட்கறது நான் சொல்லல, நீங்க கேட்கறதுக்கான நான் பதில் சொல்றேன். அதாவது பாத்துங்க, நடக்கக்கூடியதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருமோ அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் தாவேக்கா விருப்பப்படுது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்க. எதுக்குப்பா அது சொல்கிறேன்னா, ஒருத்தர் ஒரு அறிவுரை கொடுத்துருக்கிறார், அதுவும் அனுபவத்தில் கொடுத்துருக்கிறார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் அண்ணனுக்கு அவரோட தம்பியா, உங்க அண்ணனோட மகனா ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். ஏன்னா அரசியல் மூத்தவர் நீங்களே எங்க சொன்னீங்க. அண்ணோட சின்ன அட்வைஸ், இன்னைக்கு காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணியில் அவங்க பேரத்தை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை வந்து தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும், சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர் எனக்கு தெரியும். அவங்க நம்பிராதீங்க. அந்த படம் சினிமா துறையோட சேருங்க. அவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஆஹோ நம்பி உங்க கூட கூட்டணி வர மாதிரி வந்து அவங்க பேரத்தை வச்சுட்டு அங்கதான் இருப்பாங்க, எங்கேயோ அவங்க போக மாட்டாங்க. அதனால விஜய் சின்ன அட்வைஸ் இது, பிடிச்சிருந்தா ஏத்துக்கோங்க. நாங்க எப்பயுமே நேர்மையான அரசியல் தான் பண்ணுவோம். காங்கிரஸ் தரப்புல செல்வ பிரதகை சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் பேரியக்கம் தம்பி பிரபாகரன் பேசியது கடலூரில். காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது, நேர்மையாக அரசியல் செய்யும், நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும். எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புற அரசியல் செய்வதோ தரகர வேலை செய்வதோ காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேலை இல்லை. அது எந்த காலத்திலும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் இருக்காது. அதை புரிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது. இதை எங்களுடைய தலைமை இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது. இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரீஷ் சோடங்கர் இருக்கிறார். அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நாங்கள் தாவேகாவோட பேசவில்லை, யாரோடும் பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கோ. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன ஆன்சர் வேணும்? இன்சார்ஜே சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன். எங்க 2 பேரை தவிர வேற யாரும் சொல்லணுமா? தணிக்கை வாரியத்துக்குன்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குதா இல்லையா? அதாவது ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பாஜக மூத்த தலைவர். ஜனநாயகன் வர்றதுக்கு சென்சார் போர்டு காரணம்னா, பராசக்தி வர்றதுக்கு எந்த போர்டு காரணம்? இதுல என்ன காரணம் நான் கேட்கிறேன். அப்போ ஒரு திரைப்படத்திற்கு இதற்கான சட்ட விதிகள் இருக்கிறது. அந்த சட்ட விதிகளை முறையாக கடைபிடித்தால் அவர்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கும். ஆனா சட்ட விதிகளை மீறாம சட்டத்தின் பால் நான் கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னதான் ஜனநாயகன்ல பிரச்சனை. இதுல மிக மிக மலிவான அரசியல். இதை மத்திய அரசோடு சம்பந்தப்படுத்துவது. 2 நேரம் ஒரே படம் வருது இல்லையா?
ஒரு படத்துக்கு இன்னொரு படம் ஒன்றும் பாஜக அப்படி பாராட்டுற படம் கிடையாது இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி RSS படமும் கிடையாது. அதனால அதற்கான சட்ட விதிகளின்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதை கொச்சைப்படுத்துவதும் திசை திருப்புவதும் கடுமையான எனது கண்டனத்தை முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் ஒரு காலமப்பா, அது ஒரு தனி சுகங்க. இப்போ நினைச்சா கூட மனசு அப்படியே லேசாயிரும், பட்டாம்பூச்சிலாம் பறக்கும். இந்த புத்தாண்டு பூக்கள்லாம் வந்துச்சுன்னா வாழ்த்து அட்டையில பரிமாறி போல, இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல தான் வாழ்த்து செய்தி வருது. இதை எப்படி பாக்குறீங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா பிரிச்சு படிக்கும் போது அதுல வந்து கொஞ்சம் கவிதைகளா வரும். சந்தோஷம் நம்மளுக்கு மறுக்க அவங்க வேற அட்டை வாங்கி நம்மளுக்கு அனுப்புவாங்க. அதில் இருக்கிற சந்தோஷம் வந்து இதில் இப்போ கிடையாதுங்க. எனக்கு பற்றி எத்தனை பேர் வாழ்த்தட்டை அமைச்சிருக்காங்க. இது இந்த கிரீட்டிங் கார்டு சேகரித்து வைக்கிறதே வந்து ஒரு பழைய காலத்தில் ஒரு பழக்கமாக ஒரு ஹேபிட்டாக கூட இருந்துச்சு எங்களுக்கு. நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி போய் நம்ம கார்டு செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சார்ட் வாங்கி நம்மளே காய்ந்த பூக்கள் அப்புறம் கலர் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு செஞ்சு ஒரு மன நிறைவோட ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற குட்டி பசங்க சின்ன இளைஞர்கள் எல்லாருமே மறுபடியும் இதை மோட்டிவேட் பண்ணால் அந்த மாதிரி வாழ்த்து அட்டையாக இப்போ போஸ்ட் கார்டே இல்லை அப்படின்ற ஆயிடுச்சு. அது அந்த முறையை தொடர்ந்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே வாட்ஸ்அப்பு, யாரும் ஒருத்தவங்க கூட வந்து நேரில் சொல்கிறதே கிடையாது. நேரில் சொன்னாலும் நல்லாயிருக்கும், அதுவும் சொல்கிறதில்ல. தொலைதூரத்திலிருந்து பேசுகிறவங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போ பக்கத்தில் இருக்க கூட பேசாமல் அந்த செல்லே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம தபால்கார் வந்துட்டாலே, தபால் கொண்டு வந்தாலே எனக்கு வாழ்த்து மாடல் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது குடும்பமே ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. பொங்கலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை உருவாக்குனது வாழ்த்து மாடல். சந்தோஷமா இருக்கும், எனக்கு வந்திருக்கும் உனக்கு வந்திருக்குன்னு சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் எல்லாமே போயிட்டு நம்ம மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் உலகம். இப்ப இருக்க செல்லுல பார்க்கலாம் ரொம்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா முன்னாடி இந்த அனுப்பி விடுறது எல்லாம் படிச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது இப்ப நடைமுறையில இல்ல, அது மறுநாள் நடைமுறையில வந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி செய்தி வரும்போது எல்லா செய்திகளை போலமே இது ஒரு செய்தி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. அவ்வளவுதாங்க. டெக்னாலஜி மாறினதுனால எல்லாமே மாறி போச்சு. தொடர்ந்து லீவ்லாம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் ஊருக்கு போவீங்க, கார்ல போறவங்க எல்லாம் கொஞ்சம் சூதனமா வண்டி ஓட்டுங்க. எதுக்கு சொல்றேன்னா, புதுச்சேரியில் அப்படிதான் ஒரு விபத்து பார்த்துக்க. டீசல் டேங்கர் லாரி மேல கார் வந்து மோதி இருக்குது. பின்னாடி போய் மோதினதுல அந்த டேங்கர்ல இருந்த டீசல்லாம் அந்த காருக்குள்ள வந்திருக்கு. எப்பா குழந்தைய வச்சுருக்கிறவங்களா கொஞ்சம் கூடுதல் சூதாரமா இருக்கப்பா. அதுவும் இந்த காலத்து பசங்களாம் பயங்கர சேட்டை. கரூரில் அப்படிதான் ஒரு சம்பவம் பார்த்துக்க. குழந்தை 2 வயசு குழந்தை வீட்டுக்குள்ளே போய் தானா தாள் போட்டுக்கிச்சு, திரும்ப திறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. தீயணைப்பு வீரர்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு திறந்துருக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.